ராகினியை கடத்திட்டு வர்றாங்க அந்த அண்ணா நகர் வீட்டுக்கு. கோத நடேசன் எல்லாம் ஒளிஞ்சுகிட்டு இருந்தவங்க வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராகினியை பார்த்து தமிழும் நமச்சியும் தான் கடத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க மாஸ்க ரிமூவ் பண்றாங்க. ராகினி சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியல, என்ன நடக்குது இங்க? கார்த்திகோட ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ள வர்றாங்க. வசு சொல்றாங்க, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் தமிழ் மாமா உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இத பாரு ராகினி, கோதை ஹாஸ்பிட்டல்னு எழுதி இருக்கு ஒரு போர்டுல. அத ராகினி பாக்குறாங்க. ராகினியோட மாமியார் சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு உயிரே போயிருச்சு, இப்படியா பண்ணுவீங்க? அர்ஜுனோட மாமா கேக்குறாங்க, இது வீடுன்னு தானே சொன்னீங்க, ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்கு, இது ராகினியோட ஆஸ்பத்திரி அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. ராகினி சொல்றாங்க, தமிழ் மாமா எங்களுக்கு புது வீடு வாங்கி கொடுக்கறதா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஆனா உனக்கு ஆஸ்பத்திரிக்காண்டி இந்த வீடு வாங்கியிருக்காரு தமிழ் மாமா. நடேசன் சொல்றாரு, நாங்க உன்னைய நல்ல டாக்டரா தாமா பாக்கணும்னு ஆசைப்பட்டோம். தமிழ் சொல்றாரு, நாங்க வீடு வாங்கினா குடும்பத்துக்கு தான் நல்லது, ஹாஸ்பிட்டலுக்காண்டி இந்த வீடு இருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு நல்லது நடக்கும், இந்த நல்ல பேர் எல்லாமே ராகினி உனக்கு தான் வந்து சேரும், அதுதானே எங்களுக்கு பெருமை. அண்ணா நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், என் மேல கோவமே இல்லையாண்ணா? என் தங்கச்சிக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் அப்படின்னு தமிழ் சொல்றாரு. சரஸ்வதி சொல்றாங்க, நீ என்னதான் எங்க கூட சண்டை போட்டாலும் எங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா முத ஆளா வந்து நிக்க போறதும் நீ தான், நின்னதும் நீ தான். ராகினி தமிழை கட்டி பிடிச்சுக்கிறாங்க, நன்றின்னு சொல்றாங்க. ராகினி சொல்றாங்க, இப்படி ஒரு கிஃப்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை, தேங்க்ஸ்னு சொல்றாங்க. எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்றாங்க. கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடுறாங்க. அர்ஜுன் ஃபேமிலி ஓரமா நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுன் ஃபேமிலிக்கும் ராகினி கேக்க ஊட்டி விடுறாங்க. ராகினி டாக்டர் உட்காருங்கன்னு தமிழ் ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் எம்டியே நீந்தாமான்னு சரஸ்வதி சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ராகினி போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. லொகேஷன் ஷேர் பண்றேன், அங்க வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, எங்க அண்ணன் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அர்ஜுனோட சித்தப்பா சொல்றாங்க, ஊரே கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வச்சிருவா போல இருக்கே ராகினி. அர்ஜுனோட அக்கா சொல்றாங்க, இப்பதானே சண்டை போட்டு பிரிஞ்சா ராகினி, அதுக்குள்ள கொஞ்சம் கொலை ஆரம்பிச்சுட்டா, இவளை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மாப்பிள்ள என்னமோ நீங்க சொந்த வீடு வாங்க போறாங்கன்னு சொன்னீங்க. ஆமா அத்தை, அப்படிதான் நான் நினைச்சேன், கடைசியில இப்படி பண்ணிட்டாங்களே. போன ராகினி வச்சிடுறாங்க. அபி கேக்குறாங்க, ரெகுலரா இனிமேட்டு வேலைக்கு போற மாதிரி இருக்கும்ல? ஆமா அபி, இனிமேட்டு ரெகுலரா போற மாதிரி இருக்கும். ராகினி சொல்றாங்க, பாப்பா விட்டு போறதுதான் எனக்கு கவலையா இருக்கு. நான் இருக்கேன்ல அபி, நான் பாத்துக்கிறேன். தமிழ் பாரு, உனக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க. ஆமா அபி, எனக்கும் கனவு மாதிரி இருக்கு. அபி எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க, ராகினி பிறந்தனால மறந்துட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அவங்க பாருங்க ஆஸ்பத்திரியே வாங்கி கொடுத்துருக்காங்க. அர்ஜுனோட அக்கா சொல்றாங்க, ஏமாத்துறாங்களான்னு தெரியலையே. அதுக்கு ராகினி சொல்றாங்க, ஏன் நீ இப்படி பேசுறீங்க, பேங்க்ல லோன் போட்டு ஆஸ்பத்திரி வாங்கி கொடுத்துருக்காரு. நான் கூட அவங்க வீடு வாங்குறாங்கன்னு நினைச்சேன். அவங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் என் ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி பேங்க்ல லோன் போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அர்ஜுனோட அம்மா கேக்குறாங்க, என்ன திடீர்னு இவ்வளவு அக்கறை வந்திருக்கு ராகினி உங்க ஃபேமிலியில? அர்ஜுனோட அக்கா சொல்றாங்க, பாசம் இருக்கவங்க தான் அர்ஜுனன் ஜெயில தள்ளலான்னு முயற்சி பண்றாங்களா? அதுக்கு ராகினி சொல்றாங்க, அவங்க அர்ஜுன சரியா புரிஞ்சுக்கல, அவங்களுக்கு கண்டிப்பா புரிய வைப்பேன். தமிழ் அண்ணாவுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, உனக்கு அவங்க இந்த பில்டிங் வாங்கி கொடுத்ததுல எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனா நீ வேலைக்கு போகணுமாமா, வீட்டுல கை குழந்தை இருக்கு, அவளை நீ பாத்துக்கணும்லமா. ராகினி சொல்றாங்க, இந்த குழந்தைய பாத்துக்கதான் நீங்க இருக்கீங்களே. அர்ஜுனோட அக்கா சொல்றாங்க, தம்பி தான் நீ வேலைக்கு போறது பிடிக்கலன்னு சொல்றானே. அர்ஜுன் என்ன சொன்னார்னா, நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல சேலரி வாங்குறதுதான் அவருக்கு பிடிக்காதுன்னு சொன்னாரு. அத்தை, அர்ஜுனோட ஃபேஷன் தானே, அதனாலதானே கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் படிச்ச படிப்புக்கு அவர் வேலை பாக்குறாரு, நான் ஏன் அத்தை வேலை பார்க்க கூடாது? நான் அர்ஜுன் கிட்ட பேசிக்கிறேன் அத்தை. தமிழ் ஃபேமிலி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளை பார்க்கலாம். இன்று நெல்லிக்காயை மென்று சாப்பிட்டால் பல் உறுதியாகும்.